வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கிறாங்க. நசன் பேசி பேசி அத. வணக்கம் நண்பர்களே. அதாவது இன்னைக்கு பார்க்க போகிற அல்டிமேட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் தஞ்சை மாநகரத்துல ஒரு மீட்டிங்ல சொல்றாரு. அதாவது என்ன வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன முடக்கிடலாம், ஆனா வீட்டுல இருக்கக்கூடிய விஜய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதற்கு சபையில வந்து குதியோன்னு குதிச்சிருக்கிறாரு ஒரு மிகப்பெரிய நடிப்பு திலகம் அப்படின்னு சொல்லலாம். அவரு என்ன சொல்றாரு அப்படிங்கிறத செகண்டுக்கு செகண்ட் நம்ம பதில் சொல்ல போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கிறாங்க. நான் கேக்குறேன், எங்கேயோ போறத சபைக்குள்ள கொண்டு வந்து என்னெல்லாமோ சொல்லலாம் பாருங்க. அதாவது விஜய் அவர்கள் ஒரு மீட்டிங்ல ஒரு விஷயத்த சொல்றாரு, அதையும் கேளுங்க. இருக்கிற ஒவ்வொரு விஜயையும் உங்களால முடக்கவே முடியாது. இந்த டயலாக்க இவனுக்கு பாக்குற சோழி பூரா அந்த நியூஸ்களை பாக்குறதும் ஃபேமஸா, அதாவது ட்ரெண்டிங்ல போகக்கூடிய நபர்களை வச்சு அது எப்படி இது எப்படி அது எப்படி இது எப்படி கமெண்ட் பண்ணா ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கிற. ஏடா சபைக்கும் விஜய்க்கும் என்ன சம்பந்தம்? அவரு சொல்லிட்டு போறாரு, உனக்கு எதுக்குடா தேவை, வேண்டாத வேலை, சபையில கிறிஸ்துவ பிரசங்கிக்கணும், அதிக பிரசங்கி தர எதுக்குடா. சரி, மேல என்ன சொல்லலான்னு கேளுங்க. வீட்டுக்கு ஒரு பவுல் இருக்காங்களா? பவுலும் ஸ்டைவானும் இருக்கணும், ஏசு கிறிஸ்து இருக்கக்கூடாதா? வீட்டுல இருக்க வேண்டியது என்ன இருக்கணும்? பரிசுத்தம் இருக்கணும், நீதி இருக்கணும், அன்பு இருக்கணும். அவரு ஏதோ டைலாக் சொல்லி விஜய் நடிகர் வந்து பொதுவாக பேசி இருக்கிறாரு. இதுக்கும் சபைக்கும் என்ன சம்பந்தம்? சொன்னதை அடுத்து சொறைய புடுங்குவதுதான் உங்களுடைய வேலையா? சரி, மேல என்ன சொல்லலான்னு கேளுங்க. ஒரு உலகத்து மனுஷன் சொல்றான், தைரியமா. உலகத்து மனிதன் சொல்றான், எது வேணாலும் சொல்லிட்டு வைக்கட்டும். நீ என்ன பல்லவ ராஜ்யத்துல இருக்கமா? இல்ல நான் பல்லவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கணும். நீனும் உலகத்துல தானே இருக்க. அப்போ உலகத்துக்குரியத நீயா பார்த்துட்டு அதை வச்சு கண்டென்ட் ஆக்கி வீடியோ போடணுமா? இது கிடையாது. இது வந்து வம்பு இழுக்கிற மாதிரி. அவரை வம்பு இழுக்கிற அளவுக்கு நீ பெரிய ஆளாகிற. அப்படியே என்னமோ அப்படியே இது பண்ற மாதிரி ரொம்ப மிதமிஞ்சிய நீதிமான். சரி, அடுத்தது என்ன சொல்லலான்னு கேளுங்க. சொடக்கு போட்டு சொல்றான், கிறிஸ்தவ குடும்பத்திலேயே நான் வீட்டுக்குள்ள இருக்கேன்றான். அது சொடக்கு அடிச்சு கிறிஸ்தவ வீட்லயும் இருக்கிறான்னு சொல்றான். எங்கப்பா அதுல சொல்லியிருக்கு? அப்படி சொல்லியிருக்காப்ல ஏதாவது? அதாவது தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து எல்லாரும் எனக்கு ஆதரவா இருக்கிறாங்க, என்னுடைய ரசிகர்கள் பெரும்பான்மையா இருக்கிறாங்க, ஒவ்வொரு வீட்லயும் விஜய் அப்படிங்கிற ரீதியில நல்லதை செய்யறதுக்கு நன்மை செய்கிறவங்களாங்க இருக்கிறாங்க. நீங்க இந்த விஜயை முடக்கலாம், ஆனா சோ என்ன முடக்கிடலாம், ஆனால் ஒவ்வொரு வீட்லயும் இருக்கக்கூடிய விஜயையும் உங்களால முடக்க முடியாது அப்படிங்கிற ரீதியில தான் சொல்லிருக்காங்க. கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. யாரு சொன்னா? இல்லாத பொருளாததை சொல்லக்கூடாது. அதே வேளையில ஒரு கொஸ்டின் கேட்டான்னா வேற மாதிரி இது பண்ணக்கூடாது, வைக்கக்கூடாது. உன்னை போன்றவர்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கோர்ட்டு கேஸு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரோட்ல சுவிசேஷம் இது பண்ணும்போது ஓம குத்தா நல்லா குத்தி இது பண்ணாங்கன்னா வச்சாங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் பேச மாட்டேன். கோர்ட்டு கேஸுன்னு போனாதான் உனக்கு தெரியும் வைக்கும். நான் வந்து ஜான்ஜபராஜுக்கு காலை கழுவினா வீடியோவை நான் இது பண்ணி வச்சு ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு தெரியுமா, பதிவு ஃபர்ஸ்ட் நான் பதிவு போட்டு எல்லாத்துக்குமா வெளிச்சத்துக்கு போட்டு காமிச்சு மற்றவன்லாம் என்னுடைய கண்டென்ட் எடுத்து போயிருக்கா. அவ்வளவு தைரியமான ஆள் நான் தெரிஞ்சுக்க. உன்னை மாதிரி சும்மா அப்படியே போட்டு கொமைச்சுக்கிட்டு இருக்கிறவன் நான் கிடையாது. சரி, மேல என்ன சொல்லலான்னு கேளுங்க. கேள்வியை நான் கேட்கிறேன், வீட்டுக்கு ஒரு பவுல் இருக்காங்களா? எத்தனை வீட்டுக்கு? இதான ஆகாத ஒரு படிப்பின. எங்கேயோ ஒரு பக்கம் தஞ்சையில விஜய் சொன்னதுக்கும் சபையில சொல்லுவதற்கும் என்ன இது இருக்கு? ஒவ்வொரு வீட்லயும் பவுல் இருக்கிறாரா, செய்வான் இருக்காரா, அது இருக்கா, உப்பு இருக்கா, மிளகு இருக்கா, எல்லாம் எதுக்கு? இந்த சபையில பேச வேண்டிய கருத்து எல்லாம் என்ன? உலகம் வந்துட்டுன்னு வேற சொல்றான். உலகத்தினுடைய செய்திகளை பார்த்து நீ சபைக்குள்ள வந்து விஜய் அப்படி பேசினாரு, அப்படி எங்க பேசினாரு, அதை போய் பார்ப்போம் அப்படிங்கிற ரீதியில நீங்க உலகத்துக்கு கன்வே பண்றீங்க. அப்படிங்கிறது பொருளாகுதா இல்லையா? பவுல் இருக்கணுமாம்ல, ஏசு இருக்கக்கூடாதா? ஏசு தானையா ஆண்டவரு, அவருதான் இருக்கணும். அவர் இருந்தா பரிசுத்தம் இருக்கும், நீதி இருக்கும். எவனோ ஒரு இடத்துல சொன்னதுக்கு இங்க வந்து சபையில வந்து கூவுற பத்தியா நீ எவ்வளவு பெரிய பெர்ஃபார்மர் அப்படிங்கிறது தெரியலையா? எதையோ வச்சு இப்படி பேசுனா கான்வர்சேஷனா போகும், அப்படியே இதாகும் அப்படிங்கிற இதுல தன்னை மிதமிஞ்சிய ஒரு பெரிய யுவனாட்ட நினைச்சுக்கிட்டு இருக்கா. சரி, அடுத்தது மேல வீட்டுக்கு ஒரு எஸ்தரும் ரூத்தும் இருக்கிறாளா? வீட்டுக்கு எஸ்தரும் ரூத்தும் இருக்காளா அப்படின்னு கேட்டா அவங்க பெயரோடு இருந்தா போதுமானதுப்பா. சரியா? எஸ்தரும் ரூத்தும் தேவை கிடையாது. கிறிஸ்துவ மாதிரியாகத்தான் பயணிக்கணும். எஸ்தரையும் ரூத்தையும் இது பண்ணக்கூடாது. அவங்களுடைய வாழ்க்கை ஷேடோங்கிறது வேற, அவங்களுடைய டிக்னிட்டி அப்படிங்கிறது வேற, பல காரியங்கள் வேற. சரியா? அதனால உங்களுடைய மனைவி பேரோடு உங்கள் வீட்டில் இருந்தால் போதுமானது. மற்றவர்கள் வீட்டில் என்ன சொல்றது, எபினிசர் அல்லது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா
ஏதாவது ஒரு பேர்ல கிறிஸ்துவ பேர்ல இருக்கட்டும், தப்பு கிடையாது. இது தேவையா? முதல்ல சபையில இது தேவையா? உபதேசம் பண்ண சொன்னால், கிறிஸ்துவை பிரசங்கிக்க சொன்னால், உனக்கு எங்கேயோ ஒரு மேடையில விஜய் சொன்னவருக்கு இங்க இருக்கானா அங்க இருக்கானான்னு ஒரு டைலாக் எதுக்கு? இது ரொம்ப ஓவர் பில்டப், ஓவர் நடிப்பு. புரியுதுங்களா? மேல என்ன சொல்ல, இதுதான் ஹைலைட்டடா இருக்கும். உலகம் தலைவிரிச்சு ஆடுது. வாயில நல்லா வந்துடும். உலக செய்தியை யாரு கொண்டு வந்தது? நீயா பேசி ஓவர் பில்டப்ப கொடுத்து அதுக்கு அடுத்ததான் உலகம் வந்துருச்சு. உலக செய்தியை கொண்டு வந்து வீட்டுக்குள்ள, வீட்டு சபைக்குள்ள கொண்டு வந்து நீ இப்படிதான் உலகம் வருதோ இல்லையோ அது தேவன் பார்த்துக் கொள்ளுவார். நீ உன் பாட்டு இருப்பா, நீ அமைதியா இருந்தாலே போதுமானது. அது போக ஜான் ஜெபராஜ் சம்பந்தமான வீடியோக்களை நான் இது பண்ணி விட்டேன். அதாவது நாம எப்படின்னு கேட்டீங்கன்னா, சிறைச்சாலைக்கோ அல்லது கம்ப்ளைண்ட்டோ அல்லது ஏதாவது ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படின்னு சொன்னா, நாம சட்டத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள். நான் கிட்டத்தட்ட சுவிசேஷத்தின் நிமித்தமாக கிட்டத்தட்ட 4 தடவை ஸ்டேஷன் போயிருக்கேன். சரிங்களா? 4 தடவை ஸ்டேஷன் போயிருக்கேன். 2 தடவை மருத்துவமனை அடிச்சாங்க. RSS காரங்க அடிச்சு இதுல இருக்கக்கூடிய பல்லெல்லாம் கீழே விழுந்தது. அதுக்கு அடுத்த கட்டங்கள்ல பல காரியங்கள் என்ன ஒவ்வொரு இடங்கள்லயும் ஒவ்வொரு ஸ்டேஷனா எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. ராதாபுரத்துல கொடுத்திருந்தாங்க. மதமாற்று சட்டம், மதம் மாத்திரா வைக்கிறான் ஆன ஊனன்னு சொல்லி இது பண்ணாங்க, வச்சாங்க. கயத்தார் பகுதிகளில் ஒரு கம்ப்ளைண்ட். அதுக்கு அடுத்ததாக கோயில்பட்டி, அதுக்கு அடுத்தாக்குல மதுரை பக்கத்துல புதுக்கோட்டை, இப்படிப்பட்ட பகுதிகள் எல்லாம் என்ன கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாங்க. ஒரு நாள் உள்ள குத்த வச்சே உட்கார்ந்துருந்தேன். இப்படி பல காரியங்கள் இருக்கு. அது போக பல விஷயங்கள் பாஸ்ட் லைஃப் இருக்கு தெரியுமா? பாஸ்ட் லைஃப் அந்த இதுலயும் நம்ம எனக்கு போறது பெரிய காரியமே கிடையாது, பெரிய விஷயமே கிடையாது. பட் இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற ரீதியில தான் ஜான் ஜெபராஜ் சம்பந்தமான வீடியோக்களை இது பண்ணிட்டோம், வச்சுட்டோம். சரியா? அதுக்காக வேண்டி இந்த கால கழுவுன, இதை நக்குன இப்படிங்கிற மாதிரியான அன்யூசுவல் வேர்ட், பயங்கரமான ஒஸ்ட் பிஹேவியர். இவன் ஊழியனா இருக்க முடியாது. இவனுடைய பதிப்பெல்லாம் பார்த்தோம். பதில் சொல்லக்கூடிய பிரதியுத்தரம் கிறிஸ்துவின் சாடவாக இல்ல. மோசமான ஒஸ்ட் பிஹேவியர் இந்த மனுஷன். சரிங்களா? இவன் கிறிஸ்துவனா கிடையாது, வேற எதுக்கோ அடி போட்டுக்கிட்டு இருக்கான். வேற எதுக்கோ அவனுடைய லீடு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தன்னை என்னமோ என்ன சொல்றது, மிகைப்படுத்தப்பட்ட மிகப்பெரிய பரிசுத்தவானை போல தன்னை முன்னிறுத்தி கொள்ளும்படி இப்படி ஆகாதவைகளையும் இல்லாத விசேஷங்களையும் சபைக்குள்ள கொண்டு வரான். எங்கேயோ பேசுனதை சபைக்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை தானே கை கொள்ளும்படி செய்ய சொன்னாரு. வேற எதுக்குப்பா? உலகத்தான் எதை வேணாலும் செஞ்சுட்டு போட்டோம், எதை வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். சபைக்கு என்ன வந்தது? உலகம் வந்துருச்சோம்ல. உலகம் வாயில நல்லா வரும். உலக செய்திகள் எல்லாம் பார்க்க வேண்டியது, எல்லா செய்தி சேனலை பூராத்தையும் இது பண்ணிக்க வேண்டியது, சினிமா சேனல்கள் எல்லாம் வச்சுக்க வேண்டியது, சப்ஸ்கிரைப் பண்ண அவனுடைய இமெயில் ஐடி எல்லாம் பார்த்தோம்னு வைங்க, சர்ச்சிங்ல என்னெல்லாம் சர்ச் பண்ணிருக்காங்கிறத அவனை பார்த்தாலே இது பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். 420 இருப்பாங்க இவங்க எல்லாம். புரியுதுங்களா? சும்மா அப்படியே டீசெண்டா இருந்துகிட்டு அப்படியே இது பண்ணிட்டு வச்சுட்டு என்னமோ பெரிய நீதிமான் மாதிரி ஒரு வசனத்துக்கு இணைவசனமே தெரியாது, என்ன விவரம்னே தெரியாது இவங்களுக்கு. போட்டி போடுவோம்டா, வாடா, என் நம்பர் கூட உனக்கு தெரியும், பிளஸிங் ஜேம்ஸ் ஐயாட்ட கேட்டுக்கோ, நம்பர்ல வா, பேசுவோம், டிஸ்கஷன்ல வைப்போம். அதை விட்டுட்டு இந்த சல்லித்தரமான கமெண்ட்கள்ல பேசிக்கிட்டு அநாகரிகமா பேசுறத வச்சுக்காடா தம்பி, என்னால ஜெயிக்கவே முடியாது. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சரியா?